மேடம் வணக்கம். நாச்சியால் சுகந்தி மேடம் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டை வணக்கம் சார், சொல்லுங்க சார். எப்படியாவது விழுங்கிவிடலாம் என்று காவி கூட்டம் முயற்சிக்கிறது. அந்த கூட்டம் எப்படி வருது அப்படின்னா, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு முகமுடியை தரித்து கொண்டு வருகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு. இல்ல, இந்த கதைகளை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது. அப்படியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 இருந்து இந்த கதைகளை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? 2019 இருந்து இன்னைக்கு 26 வந்துச்சு. கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கு மேலாக அதே கதைகள் தான். ஆனா என்னன்னா, அந்த வார்த்தைகள் மட்டும் வேற வேற. 2021 எலெக்ஷன்ல இதே திமுகவும் முதல்வர் அவர்களும் பாஜக உள்ள வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, பாஜக உள்ள வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. இன்னைக்கு ஒரு வசனம் பேசியிருக்காரு இல்லையா, நேரு திருச்சி கூட்டத்துல பேசின வசனம். அதாவது பாஜகவின் முகமூடி தரித்து அதிமுகவோட முகமூடி தரித்து பாஜக வருது அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இதே வசனத்தை தான் 21 மாத்தி சொன்னாங்க. எப்படி? பாஜக உள்ள வந்துரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பாஜக உள்ள வந்துரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நேரேட்டிவ, திமுகவோட அந்த நேரேட்டிவ தமிழக மக்கள் முழு மனதாக நம்பி இருந்தார்கள் அப்படின்னீங்கன்னா, அதிமுக எதிர்கட்சியாக கூட உட்கார்ந்து இருக்காமல் போயிருக்கணும். இவர்கள் செட் பண்ண அந்த நேரேட்டிவ்க்கு அதிமுக எதிர்கட்சியாக கூட உட்கார்ந்து முடியாமல் போயிருக்கணும். அப்போ 19 இருந்து இவர்கள் சொல்கின்ற, இவர்கள் கட்டமைக்கின்ற ஒவ்வொரு பிம்பங்களுமே உடைந்து போகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க முன்னாடி 19 எல்லாம் என்ன பண்ணாங்க, 19, 20, 21 தேர்தல் முன்னாடி வரைக்கும் பிரதமர் இங்க தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றால் கருப்பு குடைகளும் கருப்பு பலூன்களும் பறக்கும் வானுயிர பறக்கும். சரிங்களா? 21க்கு அப்புறம் அந்த கருப்பு குடைகளும் கருப்பு பலூன்களுக்கும் தமிழ்நாட்டில் மறைந்தே விட்டன. எந்த கடையில விற்கிறதுல. அதுக்கு பதிலா வெள்ளை குடைகளும் வெள்ளை பலூன்களும் வருகின்றன. அப்போ பாஜகவோ பார்த்து இல்ல டெல்லிய பார்த்து பயந்து போய் கிடைப்பதும் அடிமைகளாக கிடப்பதும் யாரு அப்படிங்கிறத மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா டெல்லிக்கு பயந்து போயிருக்காங்க. எந்த டெல்லிக்கு? பாஜக டெல்லிக்கு இல்ல, காங்கிரஸ் டெல்லிக்கு. காங்கிரஸ் ஒரு மாசமா மானிக் தாகூர் எல்லாம் வச்சு ஒரு நாடகம் அரங்கேற்றியது. அந்த நாடகம் அரங்கேறவில்லை என்றால் இவர்களுடைய கூட்டணி கணக்கு என்பது இன்னைக்கு 28+1 அப்படிங்கிறது மறைஞ்சு குறைஞ்சு 18+1 இருக்கலாம், இல்ல வெறும் 18 இருந்திருக்கலாம். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அங்கள் ராகுல் என்கின்ற ஒரு அதிபுத்திசாலி ஒரு நாடகத்தை தன்னுடைய ஆட்களை வைத்து அழகா போட்டாரு. 18 இன்னைக்கு 28 போயிடுச்சு. அப்போ ஐயா திமுக காரர்களே, உண்மையில் டெல்லியை பார்த்து, அது டெல்லி காங்கிரஸாக இருந்தாலும் சரி, டெல்லி பாஜகவா இருந்தாலும் சரி, பயந்து போய் கிடப்பது யார் அப்படிங்கறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? கருப்பு குடையை அதிமுகவா வெள்ளை குடையாக மாற்றியது இந்த டைமுக்கு ஏத்த மாதிரி காலம் மாத்திருக்கின்ற பச்சோந்தி அதிமுக கிடையாது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, இந்த இப்ப இருக்குது பாத்தீங்களா, என்னது பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற இந்த நேரேட்டிவ் ஏற்கனவே ஃபெயிலியர் ஆன நேரேட்டிவ் சார். ஓகே. 22 அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவில் மீடியாக்களில் பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் திரும்ப இந்த நேரேட்டிவ சொல்லியிருந்தாரு. இனிமேல் தமிழக அரசியல் களம் என்பது பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு நாங்க கொண்டு போறோம்னாரு. கடைசியில் அவரை பார்த்தாலே இன்னைக்கு அவர் ஃபீல்டுல ஆக்டிவா இல்லை. அப்படிங்கிற இடத்துல நீங்க ஏற்கனவே திமுக நீங்க உருவாக்கின ஒரு நேரேட்டிவை நீங்க அதனை அழிச்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது, இதே டிஎம்கே உடன்பிறப்புகளுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னீங்கன்னா, ஐயா டெல்லியை பார்த்து நீங்கள் எச்சரிக்கிறவர்கள், அப்படியே சவால் விடுகிறவர்கள், வீர பயமுறுத்தல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய தகப்பனார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய 100 வருட அந்த நினைவு காயினை வெளியிடுவதற்கு நீங்கள் RSS இருந்து பயிற்சி பெற்ற ஒரு மத்திய அமைச்சர் இவரு ராஜ்நாத் சிங் சாரை நீங்க ஏன் கூப்பிடணும்? அதற்கான காரணம் என்ன?
அதற்கு முன்னாடி சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகைப்படத்தை திறப்பதற்காக அதே RSSல் பயிற்சி பெற்ற ஐயா வெங்கைய நாயுடுவை கூப்பிடுவதற்கு காரணம் என்ன? நீங்க தான் இந்த மாதிரியான கேள்விகளை அதிமுக காரர்கள் கேட்டபோது என்ன பதில் சொன்னீர்கள்? இது அரசு விழா, மத்திய அரசை முன்னெடுக்கும் விழா அப்படின்னு குரலை மாத்தி மாத்தி சொன்னீங்க. அவங்க உடனே போய் டெல்லியில உட்கார்ந்து ட்வீட் போடுறாங்க, என்னன்னு, இந்த விழாவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா, மாநில அரசு எங்களை இன்வைட் செய்தது, நாங்கள் சென்றோம், இது மத்திய அரசு ஆர்கனைஸ் பண்ண ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு. அப்போ ஏற்கனவே நீங்க என்னது 2022ல நீங்க உருவாக்கின சுட்ட வடை தான் இது, இந்த பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற வடை. அந்த வடை இந்த 4 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு? ஊசி போயிடுச்சு. ஊசி போய் நூல் வருது, பிச்சு பிச்சா நூல் வருது. அதனாலதான் நேற்று மீட்டிங்கே பிச்சிருச்சு. அங்க ஐயா நேரு என்ன செய்கிறார்? அமைச்சர் நேரு அவர்கள் துணை முதல்வருக்கு சால்வை போடாம பக்கத்துல இருக்கிற அண்ணன் நாராசாவுக்கு போடுகிறார். அதெல்லாம் இங்க பேசுவாங்கல. அங்க டிஎம்கேவே வந்து என்னன்னா அங்க இல்ல அதுக்கப்புறம் நீங்க வீரவாள் கொடுத்ததெல்லாம் நாங்க பாத்துருக்கோம் சார். வீரவாள் கொடுத்ததையும் பார்த்தோம். அதுக்கு முன்னால கொடுத்தது மேடம். அப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த பிஜேபியில் பிஜேபி இப்படி செய்துவிடும், பிஜேபி இப்படி பண்ணிவிடும், பிஜேபி இப்படி செய்துவிடும், இந்த கதைகளை நீங்கள் 19 ஆரம்பித்தீர்கள். 19 நீங்க ஆரம்பிச்சு 21 எலெக்ஷனை பார்த்தாச்சு, 24 எலெக்ஷனை பார்த்தாச்சு. நீங்கள் சொல்கின்ற கதை உண்மையாக இருந்தால், அந்த ஊசி போன நூல் வடையிலிருந்து வருகின்ற கதை மக்கள் நம்பியதாக இருந்தால், உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் 6% ஓட்டு திமுக என்கின்ற தனி கட்சிக்கு மட்டும் குறைந்தது அப்படிங்கறத முதல்வர் அவர்கள் விளக்க வேண்டும். அப்போ உங்களுடைய வடை வந்து ஊசி போய் பெண்ணாச்சு ரொம்ப ரொம்ப நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த வசனத்தை யாரும் இனி தமிழ்நாட்டில் நம்ப மாட்டார்கள். அப்படி நம்புறதா இருந்தா, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நேரேட்டிவை திரும்ப திரும்ப மக்கள் நம்புறதா இருந்தா, பாஜகவுக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது 11% ஓட்டு வங்கியாக ஏன் அது உயர்ந்திருக்க வேண்டும்? ஐயா ஸ்டாலினோட இந்த உரையை கேட்டு கேட்டு மக்கள்லாம் வந்து வீரம் அடைந்து அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலைமைக்கு திரும்பி இருக்கணும்ல. அப்ப 2% அவங்களோட ஓட் பேங்க் என்னைக்கு இவர்கள் பாஜக பாஜக பாஜகன்னு ஆக மொத்தம் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவோட ஒரு விளம்பர தூதர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது அவர்களுக்கு விளங்குகிறதா யான்னு தெரியல. அதனாலதான் இவர்கள் 2019 இந்த நேரேட்டிவை பேசி பேசி 2% 11% கொண்டு வந்தது. அது மட்டும்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்த உலக சாதனை இந்த 2019 இன்ன வரைக்கும். ஓகே மேடம், ஓகே.